வணக்கம். மதிமா யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். மதிமா யூடியூப் சார்பில் இந்த மலர் மாலையை அணிவிக்க ஆரம்பிக்கலாமா சார்? ஓ, உன் வாழும் என் வெளியும் அப்படின்ற ஒரு சாங் இருக்கு. உன் விழியும் என் வாழும் சந்தித்தான். அதுல அவரோட நான் வந்து கட்சி ஃபைட்டிங் பண்ணணும். பண்ணும்போது அந்த கத்தி வந்து அவர் ஷோல்டருக்கு போயிட்டு அப்படி அவரை பிடிச்சி இது பண்ணோம். என் வாழும் உன் தோளும் சந்தித்தால் உனை வெல்லும் மனம் துள்ளும் இன்பத்தால். அது ரொம்ப கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கும். அந்த கத்தி எங்கேயாவது எங்கேயாவது குத்துட்டுமோ என்னமோ. அப்புறம் நான் ஏதாவது சின்ன பொண்ணு, எனக்கு தெரியாது, அது எங்க குத்த போதோன்னு எனக்கு பயம். உன் விழிகள், உன் கத்தியிலும் கூர்மை, உன் இதழ்கள் உன்னை மயக்கும் மதுக்கிண்ணம். ஆனா அவர் கொடுத்த தைரியத்துல வந்து அந்த சாங் பண்ணிட்டேன். ஆனா இப்ப அந்த படம் பார்க்கும்போது நானே நினைச்சு பார்ப்பேன், என்னடா நான் கத்தியை பிடிச்சி அவர் ஷோல்டர்ல எல்லாம் போட்டுட்டு அவரெல்லாம் இப்படி பிடிச்சிருக்கேன் அப்படின்னு பக்கு பக்குன்னு இப்ப நினைச்சு பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அப்படி அவரோட நிறைய சாங்ஸ் ஒர்க் பண்ணேன். கொடியும் கனியும் இதழும் மதுவும் எதுவும் எனதாக, அழகு சிலையின் உரிமை தலைவன் நானே என்றாக நிறைய படம். அப்புறம் வந்து நேற்று 2 நாள் நம்ம லதா அம்மா கூட ஆக்ட் பண்ணிருக்காங்க அந்த படத்துல. பாடும்போது நான் தென்றல் காற்று. அந்த படம் ஆக்ட் பண்ணும்போது மலையில நான் பாடும்போது தென்றல் காற்று. எனக்கு அமைஞ்சதெல்லாம் அவரோட நல்ல சாங்ஸ் அமைஞ்சிருக்கு. மெல்லிய பூங்கொடி வளைத்து மலர் மேனியை கொஞ்சம் அணைத்து. அப்ப வந்து இந்த பிரேக் டைம்ல லஞ்ச் அவர்ல அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் என்னன்னா, அவர் மற்றவங்க வயிறு பார்க்காம அவரை சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாரு. அவர் என்ன சாப்பிடுறாரோ அது எல்லா டெக்னீஷியன்ஸ் வச்சு அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இவர் சாப்பிடுவார். அதான் நான் முதல் தடவை பார்த்தேன். அவர் என்ன பொருள் சாப்பிட்டாலும் அது எல்லாருக்கும் வைக்கணும். அவங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் ஏன்னா ஒரு தாய் தான் வயிறு பார்ப்பாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து கடவுள் அண்ணா. நான் இப்ப கூட அவரை நினைச்சிட்டு தான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்தேன். நீங்க ஒரு அதிசய பிறவி பாபு. எனக்கு அதிகமா ஃபங்க்ஷன்லாம் பேசி பழக்கம் இல்லை. நான் ஃபீல்டு விட்டு ஒரு 40 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் எந்த ப்ரோக்ராமுக்கும் நான் போக மாட்டேன். சாதாரணமா ஒரே ஒரு வார்த்தைக்கு தான் கட்டுப்படுவேன். எம்ஜிஆர் சொன்ன உடனே எனக்கே தெரியாமா எந்த ஃபங்க்ஷனும் எங்கே ஏதுன்னு கேட்க மாட்டேன். நான் வந்து என் பையனோட வெளிநாட்டில் இருக்கேன். இந்த சென்னையில இந்தியாவில் இருந்தா மட்டும் எம்ஜிஆர் ஃபங்க்ஷன் சொன்ன உடனே ஓடி வர்ற முதல் ஆள் நான் தானா. இங்கதான் இருக்கு. உன் இதயம் என்னை சிறை வைக்கும் பள்ளியர். இப்படியே எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சலிப்பே தட்டாது. ஆஹா, ஆயுள் பூராவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணும். பார்த்துக்கிட்டே இருந்தா மட்டும் பலன் கிடைச்சிடுமா? அப்படின்னா என்ன செய்தா கிடைக்கும்? I like